மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. வணக்கம் திரு பாலச்சந்திரன் அவர்களே. இந்த முதலமைச்சர் திகார் சிறைக்கு போறார் அப்படிங்கிற செய்தி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு முதலமைச்சரே இப்படி சிறைக்கு போனா எப்படி நிர்வாகம் நடக்கும் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நீதியரசர் கற்பக விநாயகம் சொல்லியிருக்காரு, அங்கிருந்து அமைச்சரவை கூட்டம்லாம் எப்படி நடத்த முடியும், உத்தரவுகளை எப்படி பிறப்பிக்க முடியும்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரியா நிர்வாகத்தை பல கட்டங்களில் கவனிச்ச நீங்க இந்த மாதிரியான ஒரு சூழல்ல எப்படி நிர்வாகத்தை நடத்த முடியும் என கருதுகிறீர்கள்? அதாவது அவர் முதலமைச்சரா நீடிக்கிறதுக்கு சட்டப்பூர்வமா எந்த தடையும் இல்லை. ஆனா நிர்வாகத்தை நடத்துறதுங்கிறதுக்கு அவர் கோர்ட் அனுமதியோட சில விசேஷ வசதிகளை பெற வேண்டியிருக்கும். இது ஆன்லைன்ல ஒரு மீட்டிங் நடத்த போறாரா, அல்லது ஃபைல் அவருக்கு வர்றதுக்குன்னா அதுக்கு ஃபைல் அனுப்புறதுக்கு ஏற்பாடு, ஃபைல் அவர் அக்செப்ட் பண்றதுக்கு, அவர் ஃபைல் அப்ரூவ் பண்றதுக்கு, அதுக்கு ஃபைல்ஸை எடுத்துட்டு போறதுக்கு இப்படிப்பட்ட நடைமுறைகளுக்கு அவர் நீதிமன்றத்திலிருந்து உத்தரவு வாங்க வேண்டியிருக்கும். சட்டப்படி அவர் முதலமைச்சராக தொடர்வதற்கு தடை இல்லை. இப்ப அரசு அதிகாரிகள் 2 நாளைக்கு மேல ஜெயில இருந்தா அவங்கள உடனடியா ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆயிடுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட நடைமுறை அரசியல்வாதிகளுக்கு கிடையாது. அதனால சட்டப்படி அவர் தொடர்வதற்கு தடை ஏதும் இல்லை. ஆனால் அங்கு அமர்ந்து கொண்டு அவர் முதல்வர் பணிகளை செய்வது என்றால் அதற்கான வசதிகள், அதற்கான தேவைகளுக்கான வசதிகள் அவருக்கு தரப்பட வேண்டும். அதுக்கு அவர் நீதிமன்றத்தை நாடணும். இல்லைன்னா நிர்வாகத்தை நடத்துறது சிக்கலா இருக்கும். நிச்சயமாக ஒரு பக்கத்துல சிறைத்துறையும் மாநில அரசு கிட்ட தான் இருக்கு. ஆகவே சிறைத்துறை மூலமாக நடவடிக்கை எடுக்கணும்னா நீதிமன்றத்தோட அனுமதி பெற்று அவங்க செய்யலாம். இதற்கு முன்பு யாரேனும் அமைச்சர்கள் அல்லது முதலமைச்சர் இது போன்றோர் யாராவது நீதிமன்றத்தில் உத்தரவுப்படி சிறைக்கு சென்று சிறையிலிருந்து பின்னர் நிர்வாகத்தை கவனித்ததாக, உத்தரவுகளை பிறப்பித்ததாக ஏதேனும் உங்களால் நினைவு கூற முடிகிறதா? எனக்கு தெரிந்து இல்லை. பதவியில் இருக்கும் முதலமைச்சர் கைது செய்யப்படுவதே இதுதான் முதல் முறை என்று நினைக்கிறேன். எனக்கு தெரிந்து, என் நினைவு தெரிந்து இதற்கு முன் எந்த முதல்வரும் சிறைக்கு சென்றதில்லை. சிறைக்கு சென்று அங்கிருந்து நிர்வாகத்தை நடத்துவதற்கு முயன்றதில்லை. நன்றி திரு பாலச்சந்திரன் அவர்களே. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.